நம்ம எல்லார் வீட்லேயுமே டியூப்லைட் இருக்கும். இந்த டியூப்லைட்டோட உண்மையான பேர் ஃப்ளோரசன்ட் லேம்ப். இந்த ஃப்ளோரசன்ட் லேம்ப் ஸ்லோ மோஷன் வீடியோவில் பார்க்கும்போது ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி தெரியும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற டியூப்லைட்டை உங்கள் மொபைலை எடுத்து ஸ்லோ மோஷன் மோடுக்கு செட் பண்ணி வீடியோ எடுத்து பாருங்கள். ஸ்லோ மோஷன் ஃப்ரேம் ரேட் 1200 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா தெளிவாகவே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் டியூப்லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி தெரியும். இதுக்கு பேர் ஃப்ளிக்கரிங். இந்த ஃப்ளிக்கரிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் alittlebitgk. ஃப்ளோரசன்ட் லேம்ப் அல்லது ஃப்ளோரசன்ட் குழாய்ங்கிறது ஒரு கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப். அதாவது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு வழியாக எலக்ட்ரிக் சார்ஜை செலுத்தும் போது ஒளியை உருவாக்குற ஒரு விளக்கு. இது மெர்க்குரி வேப்பரை தூண்டுறதுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துது. எக்ஸைட்டாக இருக்கிற மெர்க்குரி வேப்பர் ஷார்ட் வேவ் அல்ட்ரா வயலட் லைட்டை உருவாக்குது. இது ஒரு பாஸ்பரை ஒளிர செய்யுது. ஃப்ளோரசன்ட் லேம்புக்குள்ள வாயு நிரப்பப்பட்டிருக்கும். இந்த வாயு எலக்ட்ரிக் பல்ஸ்னால எக்ஸைட் ஆகி கண்ணுக்கு தெரிகிற ஒளியை உருவாக்குது. பல்லாஸ்ட்ங்கிற ஒரு சாதனம் வாயு எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுது. இந்த பல்லாஸ்ட் கேஸ் வழியாக எலக்ட்ரிக் பல்ஸ் அனுப்புது. இது வேகமா ஒளியை எரிய வச்சு அணைக்குது. இந்த பல்ஸ் பொதுவாக மிக அதிகமாக இருக்கிறனால விளக்குகளோட உள்ளார்ந்த ஃபிளிக்கர் மிக குறைவாக இருக்கு. 5 கிலோஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கிறனால ஒளியோட உற்பத்தி தொடர்ச்சியாக மாறும். எக்ஸைட்டட் எலக்ட்ரானோட அரை ஆயுள் அதோட அரை சுழற்சியை விட அதிகமாக இருக்கும். இதனால தான் லைட் நமக்கு மின்ற மாதிரி தெரியுது. கடந்த காலத்தில் ஃப்ளோரசன்ட் லேம்ப் பெரும்பாலும் வணிக கட்டடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் சின்ன ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ் எல்லாம் இப்போ பல்வேறு வகையான அளவுகளில் கிடைக்குது. சில நபர்கள் இந்த ஃபிளிக்கர்ஸை உணரக்கூடிய திறமையுடையவங்களா இருக்காங்க. இந்த உள்ளார்ந்த மினுமினுப்பால கண்களில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. கண் திரிவு ஏற்படுது. சில பேருக்கு தலைவலி வருது. சில பேருக்கு ஒற்றை தலைவலி கூட வருது. 2003 வருஷத்துல ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் சைக்காட்ரியோட டி சைமன், எம் நுட்டெல்ஸ்கா, டி நெல்சன், ஓ கரல்னிக் இவங்கெல்லாம் சில ஆரம்ப ஆய்வுகளை செஞ்சாங்க. ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் மேல ஃபிளிக்கரிங்க்கும் ரெப்பிட்டேட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை காட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சோதனைகளோட விளக்கங்கள்ல சில சிக்கல்கள் இருந்தது. டெட்டான ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸாலையும் ஸ்டார்டர்ஸாலையும் பல சிக்கல்கள் ஏற்படலாம். வீட்டில் மொத்த மின் கனெக்ஷனை ஃபியூஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவர் சோர்ஸையும் அதுக்கப்புறம் ஸ்டார்டரையும் அதுக்கப்புறம் பல்புகளையும் சரி பார்க்கணும். எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா பெல்லாஸ்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும். பெல்லாஸ்ட் ரொம்ப காஸ்ட்லி திங். அதனால உண்மையிலேயே டெட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க. சில ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸால ஸ்டார்டர் ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது ஸ்டார்டர் ஃபியூஸ் ஆயிரும். ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ் இன்கேண்டசன்ட் லேம்ப்ஸை விட அதோட உள்ளீட்டு சக்தியை புலப்படும் ஒளியாக மாற்றுது. சராசரியா 100 வாட் டங்ஸ்டன்ல எரியிற விளக்கு அதோட சக்தி உள்ளீட்டில் சுமார் 2% மட்டும்தான் புலப்படும் ஒளியாக மாற்றுது. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ் அதோட சக்தி உள்ளீட்டில் 22% புலப்படும் ஒளியாக மாற்றுது. ஒரு ஃப்ளோரசன்ட் லேம்ப் பொதுவாக பாரம்பரிய பல்புகளை விட 10 to 20 மடங்கு அதிகமாக நீடிக்கும். மேலும் இன்கேண்டசன்ட் லேம்ப்ஸை விட 3 மடங்கு குறைவான வெப்பத்தை வெளியிடும். ஃபர்ஸ்ட் பல்பை பாருங்க. இந்த டியூப்லைட்டோட 2 முனையிலையும் 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோட்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தாலும் லேம்பை ஆன் பண்ணக்கூடாது. ஃப்ளோரசன்ட் லேம்போட 2 எட்ஜ்லையும் பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா அது ஃபியூஸ் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளோரசன்ட் லேம்பில் இருக்கிற எல்லா வாயுக்களும் கசிஞ்சிருந்தா இந்த மாதிரி நிகழ வாய்ப்பு இருக்கு. ஃப்ளோரசன்ட் லேம்போட ஃபிளிக்கரிங்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.